ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் மாதமானது எப்படி இருக்க போகுது, இந்த மாதத்தில் கிரகநிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது, அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் ரிஷபராசினியர்களுக்கு கிடைக்க போகுது, இப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாத அளவில் தான் இருக்கும். அப்படி எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுனா இந்த கிரக பெயர்ச்சிகள் தாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். அப்படி ரிஷபராசினியர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு இருக்கா இந்த மாதம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து கூட அவங்க முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியும். ஸோ கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் குரு பகவான் ரிஷப ராசியிலும், செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும், கேது பகவான் கன்னி ராசியிலும், சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு அப்படின்ற கிரகங்கள் எல்லாமே மீன ராசியில் காணப்படுறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, மேலும் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள்லாம் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டினுடைய 4வது மாதமாக இருக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் இன்னும் கிட்டத்தட்ட 2-3 நாட்களில் பிறக்க இருக்குங்க. ஸோ புதுசாக பிறக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய தொடக்கமே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே கஜகேசரி ராஜயோகமானது உருவாகி இருக்குது. ஸோ இந்த மாதத்தை தொடர்ந்து நல்லபடியாக வழிநடத்துறதுக்கு இந்த யோகா அமைப்புகள் எல்லாம் ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அன்றைக்கே கிரக பயிற்சியானது நடக்குதுங்க. அதாவது செவ்வாய் இது வரைக்கும் மீனராசியில் பயணித்துட்டு இருக்காங்க. இனி கடகராசிக்கு போக போகிறாங்க. மேலும் கடகராசிக்கு போனாலுமே கூட அங்கே நீச்சம் அடைய போகிறாங்க. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 14ஆம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் விடியற்காலை 3 மணிக்கு மேலே மாற போகிறாரு. இதனால் நமக்கு சித்திரை மாதத்தினுடைய பிறப்பானது ஏற்பட இருக்குது. பொதுவாக தமிழ் மாதங்கள் அப்படிங்கிறது சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து தான் கணக்கீடு செய்கிறாங்க இல்லையா? ஸோ பார்க்கையில் இப்போது நமக்கு சித்திரை மாதத்தினுடைய தொடக்கமானது ஏற்பட்டிருக்கு. மேலும் இந்த காலகட்டங்களில் இதுவரைக்கும் மேனராசியில் பயணித்துட்டு வரக்கூடிய சூரியன் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமா மேசராசிக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் ஏப்ரல் மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விசேஷமான நாட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாட்கள் விசேஷ நாட்களாக தாங்க இருக்குது. அதனால் இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான ஒரு மாதம்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே, அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி கார்த்திகை விரதமானது வந்திருக்கு. அதையிலிருந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கி அற்புதமான வாஸ்து நாள். இது பங்குனி மாதத்தினுடைய வாஸ்து நாளாக இருக்குது. இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறதெல்லாம் வருடத்திற்கு ஒரு 5 முறை இல்லைனா 6 முறை தான் வாஸ்து பகவான் கண் விழித்திருப்பார். ஸோ அந்த நாட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாக போகும். மேலும் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 6ஆம் தேதி அன்றைக்கி ராம நவமிங்க. ராமபிரான வழிபாடு செய்வதற்கும் விரதம் இருப்பதற்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. அடுத்ததாக ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய இஷ்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த வரிசையில் முருகனை பிடிக்கும், பங்குனி உத்திரம் உங்கள் ஊரில் என்ன மாதிரியான விசேஷங்களோடு நடைபெறும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய 12ஆம் தேதி அப்படிங்கிறது பௌர்ணமிங்க. பெரும்பாலும் பௌர்ணமி நாளில் நம்ம வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா அதிக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக மலை சார்ந்த கோவில்களில் மலையை வலம் வர்றது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்கிறது நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். குறிப்பாக பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம எல்லோருடைய நினைவுக்கும் வரக்கூடியது திருவண்ணாமலையில் தாங்க. இந்த திருவண்ணாமலையில் போகக்கூடிய கிரிவல பாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் தவறாமல் நீங்கள் கிரிவலம் போயிட்டு வாங்க. ஏன்னா கிரிவலம் போகும் பொழுது நம்மளுடைய நிறைய பிரச்சனைகள் சரியாக போகும். கண்டிப்பாக இது அனுபவ ரீதியாக சிவபக்தர்கள் சொல்லக்கூடிய உண்மையான ஒரு விஷயமும் கூட. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை பிறப்புங்க. ஸோ சித்திரை பிறப்பு அன்னைக்கு முக்கணி காண்றதும் நமக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு பழக்கம். இந்த பழக்கம் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏப்ரல் 24 அகெயின் திரும்பவும் வாஸ்து நாள் வந்திருக்குங்க. ஸோ ஒரு மாதத்தில் 2 முறை வாஸ்து நாள் வந்திருக்கு. இது தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள். ஸோ வாஸ்து பகவான் இந்த முறை கண் விழிக்கும் பொழுது நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யலாம், நல்லது நடக்கும்.
அடுத்து ஏப்ரல் 27ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசையும் ரொம்பவே அற்புதமான நாள். முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு இதை தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சக்திகள் வாய்ந்த இந்த நாளில் நீங்களும் உங்களோட முன்னோர்களை வழிபாடு செய்து அனைத்து தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி பெறுங்க. அடுத்ததாக ஏப்ரல் 30ஆம் தேதி கடைசி நாள் அட்சய திருதிங்க. அட்சய திருதி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் போய் தங்கம் வாங்கணும் அப்படின்னு. பெரும்பாலும் இந்த நாளில் தங்கம் வாங்குறதை காட்டிலும் நம்ம தங்கம் வெள்ளி இது போன்ற விஷயங்களை எல்லாம் தானங்கள் செய்யும் பொழுது தான் அதனுடைய பலன்கள் நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. நல்ல ஒரு பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதம் என்ன மாதிரியான மாதம் அப்படிங்கிறத பற்றியும் என்ன மாதிரியான விசேஷ நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் சூழ்நிலைகள் இதனுடைய அடிப்படையில் ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ராசி மண்டலத்தில் 2வதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதகமாக தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் ஏப்ரல் மாதத்தை பார்த்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் உங்களுக்கு சூரிய பகவானும் புதன் சனி சுக்கிரன் மற்றும் ராகு இது போன்ற 5 கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த பஞ்சாக்கரகிரிய யோகத்தை உருவாக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வணிகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். கணிசமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலுமே குறைவு இருக்காதுங்க. இந்த நாட்களில் உங்களுடைய அதிர்ஷ்ட வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 10ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கிற சனி பகவான் மாதம் முழுக்க உங்களுக்கு 11வது வீட்டில் தான் இருக்க போகிறாரு. சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இந்த கிரகங்களோட சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பணியிடத்தில் ஒரு சில கடினமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது கடினமான உழைப்பை கொடுப்பார். எப்போதுமே சனி பகவான் உழைப்பின் காரகன் தாங்க. அதனால் கடினமாக உழைக்கும் பொழுது அதற்குரிய நல்ல ஒரு பலன்களையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் என்னடா பணியிடத்தில் கடினமான வேலைகள்லாம் இருக்குது, வேலையின் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்குது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. எப்போதுமே அவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சவால்களை கொடுக்குறாரோ, எந்த அளவுக்கு கடினமான வேலைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாரோ அதன் மூலமாக உங்களை நிச்சயமாக வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7வது வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ 7வது வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய இவர் வணிகத்திற்கு சாதகமான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் அபாயங்களை மட்டும் கண்டிப்பாக எடுக்க வேண்டியிருக்கும். இதனால் நீங்கள் முன்னோக்கி நகர்த்துவதற்கு ஒரு சில விஷயங்களை ஏதுவாக செய்யவும் முடியும். புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வணிகம் சார்ந்ததுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யவும் முடியுங்க. கேது பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு 5வது வீட்டில் தான் அமர்ந்திருக்க போகிறாங்க. 5ல் அமர்ந்ததாலுமே கூட 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில தான் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய கவனம் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு வேலை செஞ்சு அதன் மூலமாக வருமானம் வாங்கலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நிறைய வேலைகள் செய்யணும், நிறைய வருமானங்கள் கிடைக்கணும், நம்முடைய உழைப்பை முழுசுமாக அதில் செயல்படுத்தணும் அப்படின்றதுலலாம் ரிஷபராசி நபர்கள் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக அந்த டைமில் இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கும். குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால முற்றிலுமாக உங்களுடைய கவனம் அப்படின்றது இந்த படிப்பில் இல்லாமலே போயிடுங்க. சொல்லப்போனால் முழுசாக நீங்கள் பூஜ்ஜியமாக இருப்பீங்க. இதனால் படிப்பில் உங்களால் சரிவர கவனம் செலுத்த முடியாது, நல்ல ஒரு படிக்கல மார்க் வாங்க முடியாது, பிரச்சனைகளை இதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அதுவும் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே செவ்வாய் பகவான் 2வது வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள் கூட ஏற்படலாம். சொல்லப்போனால் ஒரு சிலலாம் ஆக்ரோஷமாக கூட பேசுவீங்க. பரஸ்பர புரிதல் அப்படிங்கிறது இல்லாமல் போகும். ஸோ இது இல்லாத காரணத்தினால ஒருவர் சரியாக புரிஞ்சிக்க முடியாத போகிறதுனாலையும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்படுத்திப்பீங்க. உறவுகளுக்குள்ளே நிறைய டென்ஷன் ஆனது ஏற்படும். ஸோ இதெல்லாம் பார்த்து கவனமாக செயல்படுத்துங்க. 5வது வீட்டில் கேது பகவான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்க போகிறாரு. இதனால் நிதி ஆதாயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. மேலும் உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் அதுவும் ஒரே நேரத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தின் மூலமாக நல்ல ஒரு பண வாய்ப்புகள்லாம் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் 11வது மற்றும் 8வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் இந்த டைமில் உங்களுடைய ராசியில் பயிற்சியாகிறாருங்க.
5ஆம் வீட்டில் பயிற்சியாகக்கூடிய சூரிய பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சொல்லப்போனால் காது வலி, காதில் தொற்று இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஆரோக்கிய வழியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆரோக்கியத்தையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு உங்களுடைய ராசியை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்குரிய பீஜ மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பாராயணம் செய்யுங்க, நல்லது நடக்கும். இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசி நண்பர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.